ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கா? நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இதில் பண்ணுறது எல்லாம் நீங்களும் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணுற நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களும் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பயப்படாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ளவுஸ் வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸு, எந்த ஒரு டிசைன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து டிசைன் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் நெக்கு கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அதை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ராங் சைடு வச்சு நம்ம லைனிங் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே தான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் நல்ல பக்கம் வச்சு தான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். எதுக்காக நல்ல பக்கம் வச்சு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது அதோட மார்க்கிங் வந்து கரெக்டாக நம்ம அந்த எட்ஜஸில் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கிங் பண்ண இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து நல்ல பக்கம் வச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு அவசரமும் படாதீங்க, பதட்டப்படாதீங்க. எங்கேயும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியாக கூட இந்த டாட்லாம் வந்து ஈஸியாகவே பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நேராக லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ கீழே அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நீங்கள் டாட் வந்து பிடிச்சி பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தடு தான். இப்போ அப்படியே நம்ம வந்து பேக்கோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணல, ஏன்னா இது வந்து ஒரு நார்மலாக எந்த ஒரு டிசைனுமே பண்ணாத ப்ளவுஸு. ஸோ அதனால் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணல. இப்போ ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டையுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு கரெக்டான சைடு நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து தச்சுட்டு ரெண்டாவது பார்ட் தைக்கும்போது மாறி வந்துடும். ஸோ ஏன்னா எனக்கே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த தப்பு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டு பார்ட்டையும் எடுத்து வச்சு ரெண்டும் கரெக்டான பொசிஷனில் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுங்கள். மொத்தத்தில் சுருக்கம் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வந்து டாட் வந்து மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து எப்படி கரெக்டாக வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொக்கி பீஸ் டாட் வந்து கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் டாட் வந்து இந்த 2 டாட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஆம் ஹோல் டாட் விசிபிளாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை பிடிச்சி நீங்கள் வந்து ஆம் ஹோல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 டாட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அந்த ஸ்டிச்சிங் இந்த இதிலலாம் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியில் நீங்கள் வந்து 3 கிளாத் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து வேறு கிளாத் இல்லாதனால நான் வேறு கலர்லேருந்து ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்கிற கிளாத்தை மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம அடித்து திருப்பும் போது உள் பக்கமாக போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைனிங் பக்கமும் மெயின் ஃபேப்ரிக் பக்கமும் வச்சு நீங்கள் பட்டி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விசிபிளான பட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்புகிறது இந்த மாதிரி ஸ்டிச்சிங்ஸ் தான். ஏன்னா இன்விசிபிளாக இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்விசிபிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்விசிபிளாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும், அந்த ஸ்டிச்சிங் தான் வந்து பிடிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு நம்ம பட்டியை வந்து சைட்லலாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், பட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ணி நம்மளோட கீழே இருக்கிற பட்டி ஹைட்டை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சிக்கலாம். ஸோ இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அளவு வச்சும் மடிச்சிக்கலாம். நம்ம பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பீஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பேக் பீஸோட ஹைட்டுக்கு சேமாக வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸோட ஹைட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஹைட்டை வந்து இன்னொரு பார்ட்டில் நம்ம வந்து மெஷர் பண்ணி
ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு பார்ட்டில் நீங்கள் என்ன ஹைட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே ஹைட்டு தான் இன்னொரு பார்ட்லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொக்கி பீஸும் வி பீஸும் கரெக்டான ஹைட்டில் இருக்கும். அதனால் ஒரு பீஸில் நீங்கள் என்ன ஹைட் வைக்கிறீங்களோ அதே ஹைட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கீழே பட்டி வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 2 இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹைட்டு ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டான ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வந்து கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஹைட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம ஹைட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட கொக்கி பீஸ் அதையும் வந்து நம்ம வந்து நம்மளோட நல்ல பக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பி நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக் பீஸோட வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறதுன்னு கூட நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அவ்வளோதான். நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் தான் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுல நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு நாட்ச் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த நாட்ச் வந்து கரெக்டான பொசிஷனில் வர்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த ஸ்லீவில் மேல் பக்கம் வந்து எனக்கு அந்த நாட்ச் வந்து இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு ஸ்லீவில் வைக்கும்போது கீழ்ப்பக்கம் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து அதாவது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் அந்த நாட்ச் வர்ற இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க, மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்ச் வந்து நீங்கள் ஒரு சைடு மேலேயும் இன்னொரு சைடு கீழேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டான அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம நாட்சஸ் போட்டிருக்கிற அந்த பார்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லுமே நம்ம ஸ்டிச்சிங்காக என்ன அளவு விடுறோமோ அந்த அளவு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அளவு வந்து கம்மியாயிரும். அதுக்கு கம்மியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ கரெக்டான அளவு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சென்ட்ரும் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃப்ரண்ட் சைடு அந்த நாட்ச் போட்டிருக்கிறது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் வந்து வரணும், ஃப்ரண்ட் போர்ஷனில் வரணும். ஸோ கரெக்டாக நம்ம 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கட்டையாகிடும், ஷோல்டரும் வந்து குட்டியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் 1/2 இன்ச் வந்து விட்டுருக்க அளவை நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் அதில் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் ஒரு ப்ளவுஸை வந்து குளறுபடியாக மாற்றும். அதான் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்மளோட ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வராது. சின்ன மிஸ்டேக் தான் வரும். சின்ன குட்டியாக இருக்கும். இதுக்கெலாம் நம்ம இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஸோ அதனால் சின்ன விஷயங்களில் கூட கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ்லலாம் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி விட்ட அளவை மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. புதுசாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாமல் கரெக்டான அளவு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், பெர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்லீவில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் வந்து நம்மளோட சைட் ஜாயின் தான். ஸோ சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் ஜாயினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ போய் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்ம் ஹோலில் வந்து நாட்ச் போட்டிருப்போம். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைனில் கீழே வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். கீழேயும் நம்மளோட இடுப்பு சுற்றளவு என்ன அளவோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சைட் ஜாயின் எல்லாமே பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட நெக்கு தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து நம்ம எந்த டிசைனும் வந்து பண்ணல. ஸோ அதனால் நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட கிராஸ் பீஸோட ராங் சைட் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம 1 இன்ச்சில் தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் மிஷின் ஸ்டிச் தான் வந்து போட போகிறேன். நீங்கள் ஹெம்மிங் போடுறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மிஷின் ஸ்டிச்சிங்கும் போது
அதிகமாக வந்து உங்களுக்கு கிளாத் ஆகாது. இப்போ நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி தான் ஹெம்மிங் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து 1.25 இன்ச்சு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிளாத் பற்றும். பட் இது வந்து மிஷின் ஸ்டிச்சுங்கிறதுனால நான் 1 இன்ச் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நல்ல பக்கம் வந்து லைனிங்கே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் வந்து உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ எதுக்காக நம்ம வந்து கிளாத் கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிளாத் அதிகமாக எடுத்திங்கன்னா மடிப்பு வந்து பெரிய மடிப்பாக வரும். ஸோ பெரிய மடிப்பாக வருது அப்படின்னா நெக் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வந்து வரும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. கிளாத் வந்து பத்தாது, மடிக்கிறதுக்கு கிளாத் பத்தாது அப்படின்னு சொல்லி கிளாத் வந்து அதிகமாக எடுக்கிறது. ஸோ கிளாத்தை நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்கில் வந்து சுருக்கம் வரும். ஸோ நீங்கள் கம்மியான கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நெக்கில் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஓரமாக நெக்கு ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தா. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அயனிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லாவே வரும். ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.